மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சதுனால சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. இதனால முத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, மீனாவ தூக்கி எல்லாம் சுத்துறாங்க. இது வந்து அண்ணாமலைக்கு சொல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்ட்டு, "நீங்க இப்படி தான் வளர்ந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்ச்சி வந்து சிந்தாமணி பண்ணி தான் மீனாவுக்கு வந்து இந்த ஆர்டர் கிடைக்குதுன்னு தெரியாததுல, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, மீனாவ எப்படியாவது இந்த தொழில விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு, தனக்கு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா, "மீனாவுக்கு குடுங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனா ஆர்டர் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிடலான்னு நினைக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மீனாவுமே பார்த்தீங்கன்னா, காசெல்லாம் குடுத்து ரெடி பண்ணிட்ட பின்னாடி வேணான்னு சொல்லிட்டு அவங்களால பெரிய நஷ்டமாயிரும். இதனால அப்புறம் இந்த தொழில விட்டே போயிருவாங்க. அதனால தான் மீனாவ எப்படியான இந்த வெளிய கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி நெனச்சிருக்கு. ஆனா மீனா பார்த்தீங்கன்னா, அந்த திறமையால வந்து அதையும் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இதனால சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, செம கோவத்துல இருக்காங்க. இந்த மீனா லேசுப்பட்டவ இல்ல. இவள எப்படியான இந்த தொழில விட்டு தொரத்திடலான்னு பார்த்தா, இவளால நான் கிடைச்ச ஆர்டர் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு தான் மாமா வீட்ல கல்யாண வேலை பிஸில இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, தாய்மாமன போய் பார்த்து என்னென்ன குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. அதெல்லாம் ஏத்தின்னு வந்து வீட்ல இறக்கிடலாம் அப்படின்ற மாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமாவும் முத்துவும் கிளம்பி போறாங்க. போற வழில தான் பார்த்தீங்கன்னா, சீதாவும் அருணும் பார்த்தீங்கன்னா, சிரிச்சு பேசிட்டு கோயிலேருந்து வெளியே வரத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங் ஆகுறாரு. என்னடா இது சீதா இவ கூட பேசிட்டு இருக்கான். இவன் சீதா மனச எதனா மாத்திருப்பானோ என்னன்னு தெரியலையே. சரி நம்ம கல்யாணத்த வச்சு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் எடுத்து டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தாய்மாமன் வந்துட்டு வராரு. வரத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, இவரு எங்க பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்க டைம்ல தான் அவருமே வந்துங்கன்னா, முத்துவ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒளிச்சிக்கிறாரு. ஒளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்மந்திக்கு கால் பண்ணி, "சம்மந்தி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. நீங்க இல்லனா கெளம்புங்க. நான் கொண்டு வந்து வீட்ல இறக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி சம்மந்தி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவும் அவரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சுட்டோம். என்னடா இது முத்து கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நெனச்சேன். இவன் திருப்பி இங்க வந்திருக்கான். என்ன காரணம்னு தெரியலையே. எப்படிதான் எத்தன நாள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்தோம். ரோஹினிக்காக ஹெல்ப் பண்ண போய் நாம கெடச்சிக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கருக்கட மாமா பார்த்தீங்கன்னா நொந்துட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்ப தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.